முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம் என் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளு. எஸ், ஐ எம் a failure. ஆனா இயேசு கிறிஸ்துவினால நான் ஜெயம் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. சோ சேலஞ்ச் பண்ணுங்க, உறுதியா இருங்க, தடுமாறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதில்லை, உங்களுக்கு தெரியாத விஷயத்துல நான் உறுதியா இருக்க சொல்ல, ஆனா கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்ல. There are certain lessons that God taught you through people to you directly via Bible. எப்படி வேணாலும் அதுல நீங்க உறுதியா இருக்கணும். சின்ன முடிவுகள் எடுத்தா கூட அதுல உறுதியா இருக்கணும். இதை பார்க்க மாட்டேன்னு ஒரு உறுதி எடுத்தீங்கன்னா அதை பார்க்காதீங்க. சினிமா பாடல கேட்க மாட்டேன்னு ஒரு உறுதி எடுத்தீங்கன்னா அதை கேட்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட் உங்க காதுல வச்சு இந்த பாட்டு கேள்ற மச்சான் அப்படின்னு சொன்னா நான் அதை கேட்க மாட்டேன்டா அப்படி சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சு போயிருமா? பரவாயில்ல, நான் இதை கேட்க மாட்டேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? அது நான் இப்போ ரீசென்ட்லி ஒரு ரீல்ல ஒரு ப்ரீச்சர் ப்ரீச் பண்ணதை பார்த்தேன், which is எனக்கு ரொம்ப அது ஷாக்கிங்கா இருந்தது. சீஷர்கள் எல்லாரும் ரத்த சாட்சியா மரிச்சாங்க, ஆமா தானே? They died, everyone died as a martyr. எப்படி அவங்க மரிச்சாங்கன்னா, not because just விசுவாசம், இயேசுவின் மேல அவங்க வச்ச விசுவாசத்தினால அல்ல, not just because of the faith that they had on Jesus Christ. அதுக்காக மட்டும் இல்ல, அவர் உயிர் தெழுந்த தேவன் அறிவிச்சதுனால தான் அவரை கொலை செஞ்சாங்க. ஆமென். ஏதோ மறைவுல உள்ளுக்குள்ள faith வச்சிருக்கிறவங்க ஓவர் கமர்ஸ் இல்ல. They stand in front of people and say, I live for God. நான் இதை கேட்க மாட்டேன், நான் இதை பார்க்க மாட்டேன், நான் இது கூட உடன்பட மாட்டேன் அப்படின்னு நின்னு இயேசுவுக்காக அறிவிச்சு சாட்சி பகர்றது. போல்ட் டிக்ளரேஷன். அல்லேலூயா. அதெல்லாம் பரவாயில்ல. இப்ப தலை கீழே படுத்து எழுந்துட்டு அறைக்குள்ள போய் சாத்ராக் மேஷாக் ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, சாரிப்பா சாரிப்பா சாரிப்பா. அவங்க ஓவர் கமர்ஸ் இல்ல. They stood for the Lord, for the truth. நான் சொல்றேன், எது it may cost your life but stand for the truth.